ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு பன்னீர் பராட்டா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? முதல்ல கோதுமை மாவை நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு வச்சுட்டுறணும். இப்போ ஒரு பவுலில் பன்னீரை துருவி வச்சுக்கணும். அந்த பன்னீரில் ஒரு சில பொருட்களை நம்ம மிக்ஸ் பண்ணினா ரொம்ப டேஸ்டியாக வரும். அதில் சாட் மசாலா கொஞ்சம், பொடியாக கட் பண்ணின வெங்காயம், பொடியாக கட் பண்ணின கொத்தமல்லி, சில்லி ஃப்ளேக்ஸ், அப்புறம் கொஞ்சமாக சால்ட் போட்டுக்கணும். சால்ட்டை போட்டுட்டு ஒரு அரை ஸ்பூனுக்கும் குறைச்சலாக எண்ணெய் விட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி இதை வச்சுட்டுறணும். இதை வச்சுன்னுட்டு என்ன பண்ணணும்னாக்க, முதல்ல அந்த ஆட்டா பிசைஞ்சு வச்சுருந்தோம் இல்லையா, அதை சின்னதாக இட்டுன்னுட்டு அதில் இந்த மிக்ஸை நம்ம வச்சு ஃபில் பண்ணிக்கணும். அப்புறம் திருப்பியும் அதை உருண்டையாக பண்ணிட்டு கொஞ்சம் பெருசாக இட்டுக்கணும். இல்லை ஸ்மூத்தாக இடம் வரும், விரிஞ்சே போகாது. இப்போ தோசைக்கல்லில் வச்சு தவாவில் வச்சு இதை ரெண்டு பக்கமும் எண்ணெயை ஊற்றி நல்லா இது ப்ரௌனாக இருக்கிற வரைக்கும் எடுக்கணும். குழந்தைகளுக்கு கொடுக்குறதா இருந்தால் நல்லா பட்டரை வச்சு கொடுக்கலாம். சர்வ் பண்ணும்போது தயிரும் ஊறுகாயும் வச்சு சர்வ் பண்ணால் ரொம்ப டேஸ்டியாக இருக்கும்.